இப்போ ரெட்டினோபிளாஸ்டோமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கேன்சர். இட் இஸ் அன் ஐ கேன்சர், கண்ணுக்குள்ளே வர்ற கேன்சர். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு தான் வரும், பெரியவங்களுக்கு வரும்ன்றது இல்லை, ரொம்ப ரேர்லி தான் வரும். பார்த்தீங்கன்னா ஒரு 10,000ல் எப்பயானு ஒருத்தருக்கு வரலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டினோபிளாஸ்டோமா குழந்தைங்களில் மட்டும் 15,000 குழந்தைங்க, இந்தியாவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 15,000 குழந்தைங்க பிறக்குதுன்னா அதில் ஒரு குழந்தைக்கு வரும். ஒரு வருஷத்துக்கு 3,000 குழந்தைங்க கிட்ட இந்த கேன்சரால் பாதிக்கப்படுறாங்க. இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு 220 குழந்தைங்க இதே ஐ கேன்சருக்காக இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இந்த கேன்சர் கண்ணுக்குள்ளே இருக்கும். அது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இருக்கும். கம்மியான ஸ்டேஜாக இருக்க பட்சத்தில் எங்களால் கண்ணையும் காப்பாற்ற முடியும். பார்வைக்குண்டான ஏரியா எஃபெக்ட் ஆகாமல் இருந்ததுன்னா பார்வையை காப்பாற்றிடுவோம். ஆனால் அதே அந்த குழந்தை வரும்போதே அந்த நோய் முத்தி போய் வந்ததுன்னா கண்ணை எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அது உயிரை காப்பாற்றுறதுக்காக. கண்ணை எடுக்காமல் விட்டுட்டோன்னா அந்த நோய் வந்து நம்மளுடைய ரத்தத்தில் பரவும். அப்போ அது போன் மேரோலாம் போய் சேரும், இல்லையா பிரெயின் வரைக்கும் போயிடும். ஸோ இது 2 விதத்தில் போய் அந்த குழந்தை உயிரோடு இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ நம்ம இதை தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? குழந்தைங்க வந்து கண்ணில் வெள்ளையாக ஏதாவது தெரிஞ்சதுன்னா அந்த வெள்ளைப்படுறதுக்கு காரணம் பின்னாடி கேன்சரோட வளர்ச்சியாக இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா எந்த கண் டாக்டர் கண்ணுக்குள்ளே பரிசோதனை பண்ண முடியுமோ, தட் இஸ் ரெட்டினாவை பார்க்கக்கூடிய டாக்டரை நீங்கள் அணுகி அவங்கக்கிட்ட அந்த பாப்பாவை செக்கப் பண்ண முடியணும். எல்லா கண் டாக்டராலையும் குழந்தைங்களை செக் பண்ணவும் முடியாது. சின்ன குழந்தைங்களை செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்டைஸ் வேணும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்து கண்ணை காமிச்சு அந்த கேன்சர் இருக்கிற பட்சத்தில் ஒரு டினையல் மோடில் இருக்கக்கூடாது. தட் இஸ் கேன்சர் இருக்கேன்னு சொல்லிட்டாங்களே அது தானாக சரியாயிடும், இல்லை வேறு ஏதாவது மூலயமா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு இறங்காமல் அதுக்கு உண்டான ஒழுங்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணால் குழந்தை உயிரையும் காப்பாற்றுறது இல்லாமல் கண்ணையும் மேக்ஸிமம் போர்ஷனில் காப்பாற்ற முடியும். 15,000 குழந்தைங்களில் ஒரு குழந்தைக்கு வரப்போகுது. அதுக்குன்னு 15,000 குழந்தைங்களும் நம்ம கண் செக்அப் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது, ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லை. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, வீட்டில் யாருக்கான கேன்சர் இருக்குது அப்படின்றது விவரம் உங்களுக்கு தெரியுமானா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிறந்த உடனே குழந்தைய ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு செக்கப்பை வந்து 6 மாதம் கழித்து பண்ணுங்கள். இது 2மே முக்கியமான செக்கப் தான். ஏன்னா இப்போ கண்ணாடி போடுறாங்க அப்படின்னா 6 மாதத்துலேருந்து செக்கப் பண்ணால் அந்த குழந்தைக்கு வந்து அந்த கண்ணில் வந்து வேறு பிரச்சனையே இல்லைனா கூட கண்ணாடி போட வேண்டிய அவசியம் வந்தால் கூட அதை கூட நம்ம சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிட முடியும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஜெனட்டிக்கலி பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க 100% வந்து குழந்தைய பிளான் பண்ணாமல் குழந்தை பெற்றுக்கிறதுன்றது வந்து தேவையில்லாத ஒன்று. ஸோ அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அப்பாவோ அம்மாவுக்கோ இல்லை வீட்டில் வேறு யாருக்கோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கண்ணில் ஒரு கேன்சர், அவங்க என்ன பண்ணணும், தனக்கு உண்டான ஜெனட்டிக் டெஸ்ட்டை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பிளான்டு ப்ரெக்னென்சினா என்னென்னா கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தையோட இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அதுதான் ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி முறைகளை அவங்க கையாண்டாங்கன்னா ஒரு நார்மல் குழந்தைய பெற்றெடுத்துக்க முடியும். அப்படி இல்லை நம்ம அந்த ஸ்டேஜையும் விட்டுட்டோம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் ஆனால் வந்து இந்த நோயை பற்றி தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணலாம், ப்ரெக்னென்சியோட 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே நம்மளால் வந்து அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிட்லேருந்து செக்கப் பண்ணி அந்த கேன்சருக்கான அறிகுறி இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அதுவும் ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் தான். அதை பண்ணினோமானா நமக்கு தெரியும். ஸோ இப்போ கேன்சர் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அப்போ அவங்க அந்த குழந்தைய அபார்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை. இல்லை கேன்சர் இல்லைன்னா அந்த ப்ரெக்னென்சியை ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு முறை. இல்லை இது எல்லாம் மிஸ் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பிறந்த உடனே செக்கப் பண்ணிவிட்டு நமக்கு அந்த சஸ்பிஷன் இருக்கிற பட்சத்தில் பிறந்த குழந்தைக்கு கூட நம்ம அந்த பிளட் டெஸ்ட் பண்ண முடியும். அது ஒரு சிம்பிளான பிளட் டெஸ்ட் தான், வேறு இன்னும் பண்ண வேண்டாம். பண்ணினா ஜெனட்டிக்கலி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெரி குட் ரிசோர்ஸஸ் இப்போ வந்து இட்ஸ் வெரி ப்ராக்டிக்கலி அவைலபிள். ஸோ அது இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா நிறைய சென்டர்ஸில் இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுறாங்க. ஸோ ஈஸிலி பண்ணவும் முடியும். நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. அது ஒரு 8 ml பிளட் தான் தேவைப்படும். பட் ஆனால் இட் இஸ் சம்திங் விச் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த ஃபியூச்சர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.